வணக்கம். ஹேம்ஸ் லாபில இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போறோம். வாட்டர்மெலன் பீட்ஸா ரெசிபி. தர்பூசணி பழத்துல ஒரு பீட்ஸா ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இது வந்து சம்மருக்கு ஏத்த ஒரு சூப்பரான சம்மர் பீட்ஸா. நான் ஃபர்ஸ்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். தர்பூசணி எடுத்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு தட்டு மாதிரி இவ்வளோ திக்னஸ்க்கு ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இனிப்புக்கு வந்து நீங்கள் சர்க்கரையோ எதாவது சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்டீவியா பவுடர் சேர்க்குறேன். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஹெவி விப்பிங் க்ரீம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ எல்லா டைமும் நம்ம வீட்டில் வந்து க்ரீம் சீஸோ ஹெவி விப்பிங் க்ரீமோ வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த வாட்டர்மெலன் பீட்சா எப்படி செய்கிறது அப்படின்னா, இந்த ஒயிட் பேஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா, இதுக்கு பதிலாக நல்ல திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. ஆனால் அது வந்து புளிக்கக்கூடாது. புளிக்காத திக்கான தயிர். அதில் வந்து இனிப்புக்கு தேன் சேர்த்துக்கலாம், இல்லைனா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு துளி உப்பையும் சேர்த்து நல்லா க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே பீட்சா அந்த சாஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பீட்சா டாப்பிங்ஸ் வந்து சிக்கன் அண்ட் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போடுவோம்ல, அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சில பெர்ரிஸ் எடுத்திருக்கேன். பட் கண்டிப்பாக இதில் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் போடலாம். பனானா சேர்த்துக்கலாம், ஆப்பிள் சேர்த்துக்கலாம், கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மாதுளம் பழத்தோட முத்துக்கள் இருக்குல்ல, அதையும் கூட மேலே தூவி விடலாம். அந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலே டாப்பிங்ஸ் வைக்கிறதுக்கு மற்ற பழங்களும் எடுத்து வச்சாச்சு. ஒரு தட்டில் நம்ம கட் பண்ண வாட்டர்மெலன் பீஸா எடுத்து வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த சாஸ் வந்து மேலே தடவி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் தயிரில் பண்ணதாக இருந்தாலும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் டேஸ்ட். இந்த க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த க்ரீம் சீஸ்க்கே வந்து ஒரு உப்பு டேஸ்ட் இருக்கும். அது வந்து இந்த இனிப்புக்கும் உப்புக்கும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாஸ் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மேலே டாப்பிங்ஸ்க்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பழங்களை சேர்த்துக்க வேண்டியதுதான். டாப்பிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து இதை வேணுங்கிற சைஸ்க்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து சின்ன தர்பூசணி பழம்ன்றதுனால நான் 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். நம்மளும் மைதா மாவில் சிக்கன் பீட்சா பார்த்துருப்போம், வெஜ் பீட்சா பார்த்துருப்போம். இது வந்து சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சம்மர் பீட்சா. வெயில் காலம் அப்படின்னாலே நமக்கு வாட்டர்மெலன் சாப்பிட எவ்வளோ பிடிக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்மெலனோட மற்ற பழங்களையும் நம்ம வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். இதோட நீங்கள் எந்த பழங்களை வேணால் மேலே போட்டு நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இன்னும் கூட அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு ஃபேஸ் வர மாதிரி, ஒரு ஃப்ளவர்ஸ் வர மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த சம்மரில் தர்பூசணி வாங்குறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற பழங்களை வச்சு இந்த பீட்சா நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹேம்ஸ் லாபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.